வீர், நீங்க எல்லாம் பிக்னிக் எப்படி போறீங்க? தாத்தா, இவங்க கிட்ட தான் இன்டர்நேஷனல் கார் இருக்குல்ல, அதான் சுல்புல். இவங்க அது மேல ஏறி உக்காந்து அது முன்னாடி கேரட்டை காட்டுவாங்க. பாவம் அந்த சுல்புல் அந்த கேரட்டை பாத்துக்கிட்டே இவங்க ரெண்டு பேரையும் அந்த லேக் சைடுக்கு கூட்டிட்டு போயிடும். தாத்தா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க போயிடுவோம். ஓகே, போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இவ என்ன மட்டும் கிண்டல் பண்ணா பரவாயில்ல, கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ கிண்டல் பண்ணா என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. எனக்கு கெட்ட கோவம் வரும். சரி வாங்க, அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து தரலாம். ஓகே, ரொம்ப ஜாலியா இருக்கும். இம்லி, நாம டாங்கிஸோட சீக்ரெட்டை பண்டி கிட்ட சொல்லக்கூடாது. அது எந்த மாதிரியான சீக்ரெட் வீர்? அதுதான் இம்லி, நம்ம டாங்கியோட தலை மேல முத்தம் கொடுத்தா போதும், தலை மேல ஸ்டீலும் கால்ல வீல்ஸும் வந்துரும். அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் மாதிரி கிக் அடிச்சு நம்ம ஓட்டிட்டு போக வேண்டியதான். ஆமா வீர், இத பத்தி நானும் இங்கே படிச்சிருக்கேன். நல்ல வேளை பண்டி இங்க இல்ல. சரி, இப்ப வாங்க நம்ம பிக்னிக் கிளம்பலாம். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும் டம் டம் ஆடும். சூப்பர். கேக்கி பேக்கி, இங்க பாருங்க, இது வரைக்கும் யாரும் பார்க்காத சீக்ரெட்டை நான் உங்களுக்கு காட்ட போறேன். டாங்கிஸால கூட ஸ்கூட்டர் கார் மாதிரி போக முடியும். வாய்க்குள்ள முடி போயிடுச்சு. இப்ப இதோடைய தலை மேல ஸ்டேரிங் வரும், அது மட்டும் இல்லாம கால்ல வீல்ஸும் வரும். என்ன ஸ்கூட்டர் ஆக்க நினைக்கிறியா? உன்னை ராக்கெட் மாதிரி பறந்து வர்றேன். எப்படி? இளநீர் குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு கிக்கு கொடுத்து கீழே வர வைக்கலாம். அடடா, என் காலு போச்சு. இப்ப அந்த இளநீரை நான் குடிச்சு ஆகணுமே. நான் என்ன பண்ணுவேன்? எப்படியாவது கீழே வர வைக்கணுமே. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும் டம் டம் ஆடும். மரத்துல இருக்கிற இளநீ எல்லாம் தானா கீழே இறங்கி வந்து சுல்புல் முன்னாடி இருக்கணும். வாவ் வீர், இங்க பாரு, எல்லா இளநீரும் தானாவே கீழே வருது. முதல்ல ஒன்னதான். இவன் தான் நம்ம நண்பர்களை வெற்றவன். நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஜிண்டு, மேஜிக்கால இளநீரை வர வச்சு எல்லாத்தையும் மறந்து போகாத. ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு அப்புறமா சொல்றேன். ஜிண்டு, அது ஓடிக்கிட்டு இருக்கு, நிறுத்து. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும் டம் டம் ஆடம். ஹேய், நில்லுங்க, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நில்லுங்க, போகாதீங்க, நில்லுங்க. அதுங்க என்னோட மேஜிக்கால உருவாக்கப்பட்டது. அதனால அதுங்களே விரும்புற வரைக்கும் என் மேஜிக் அதுங்க மேல வேலை செய்யாது. இப்ப என்ன பண்றது பாஸ்? சரி வா, அதுங்களை நம்ம போய் பிடிக்கலாம். இங்க என்ன நடக்குது? யாராச்சும் காப்பாத்துங்க.
அட எங்க ஊர்ல இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வண்டியை எடு. எங்க இருந்து தான் வந்து சேர்றானுங்களோ? என்ன பண்றீங்க? ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட மோட்டார் சைக்கிள் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னோட ஸ்கூட்டர் ரோபோவா எங்க இருக்க? காப்பாத்தே, என் ஸ்கூட்டரை திருடிட்டு போதுங்க. ஜிண்டு நம்ம எப்படியாவது அதை புடிச்சாகணும். நானும் அதுக்காக முயற்சி பண்றேன். நிறுத்துங்க. எல்லாரும் இங்க இருந்து ஓடி இருங்க. இது எங்க இருந்து வந்ததுல தெரியல. போங்க போங்க, இங்க யாரும் இருக்காதீங்க. சீக்கிரமா இங்க இருந்து வெளியில போங்க. போங்க போங்க சீக்கிரம். ஓடுங்க எல்லாரும். சீக்கிரம் சீக்கிரம் போடுங்க. பார்ட்டி முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோகனட்ஸ் அட்டாக். வீர்! இம்லி இம்லி, ஜிண்டு எங்க இருக்கான்? இப்போ அவனால மட்டும்தான் முடியும். இதெல்லாம் மேஜிக்னால வந்ததுனால என் லேசர் இது மேல வேலை செய்ய மாட்டேங்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றது கேளுங்க. நீங்க மறுபடியும் மரத்துக்கே போயிடுங்க, இல்லனா எனக்கு நான் எங்க இருக்கேன்? ஆமா, நான் யாரு? இந்த நேரத்துல எப்படி நடக்கணும்? இவன் எப்ப திருந்துவான்னு தெரியலையே. கோகனட் அட்டாக். வீர், இது மறுபடியும் வந்துரும். இதுக்கு நல்ல பாடம் கத்து கொடு. ஜிண்டு சொல்லிட்டு இருந்தான், இதுவா விருப்பப்படுற வரைக்கும் ஜிண்டுவோட மேஜிக் இது மேல வேலை செய்யாதான். இப்போ நீ என்ன சொல்ல வர இமிலி? அது என்னன்னா, அதுங்க தானா விருப்பப்பட்டு மரத்து மேல போற மாதிரி செஞ்சிடு. சுல்புல், அந்த இளநீங்கெல்லாம் எங்க? நாம ரெண்டு பேரும் இங்க பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா வீர் அங்க அந்த இளநீங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். யாரு? நானா? முதல்ல கிளம்ப. இங்க பாருங்க கண்ணுங்களா, அந்த பையனை நாலா பக்கமும் தேடுங்க. ஒரே டைம்ல அவனை அட்டாக் பண்ணணும். ஓகே ஓகே. இமிலி, நீ இங்க இருந்து போயிடு, இல்லாட்டி உனக்கு அடிபடும். நான் போறேன். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, இதுங்க தன்னை ஆர்மி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்குங்க. ஜிண்டு வந்தானா இந்த வேலை உனக்கு சுலபமாயிடும். நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன். ஜிண்டு, நான் சொல்றது கேளு. அது வந்து சரியா? நண்பர்களே, நாம தோல்வியை ஒத்துக்க கூடாது. கோகனட் அட்டாக். நில்லுங்க, உங்களுக்கு தான் சொல்றேன், நில்லுங்க. நான் தான் உலகத்துல எல்லாத்தையும் எங்காக்கும் தலைவன். நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டதும் இந்த இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். நீங்க நல்ல வேலை தான் பண்ணிருக்கீங்க, நல்லா தான் போராடி இருக்கீங்க. அந்த பையன் தோத்து போயிட்டான், நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க.
நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க. உங்க வீட்டுக்கு போய் நீங்க ஓய்வெடுங்க. நீங்க மறுபடியும் உங்க வீட்டுக்கு போறதுக்கு ஆசைப்படுறீங்களா? இவங்க வீட்டுக்கு போறதுக்கு ஆசைப்படுறாங்க. நீ அப்படியே செஞ்சுடு. ஓகே பாஸ். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும் டம் டம் ஆடும். தேங்க்ஸ் இம்லி, சரியான நேரத்துல ஐடியா கொடுத்த. சுல்புல், இன்னொரு தடவை உனக்கு இளநீர் குடிக்கணும்னு நினைச்சா கடையில போய் வாங்கி குடி. ஆனா மரத்துல இருந்து இளநீர் மட்டும் இறங்கி வர சொல்லாத. நான் பேராசப்பட்டுட்டும் போல இருக்கு. எனக்கு இளநீ வேண்டாப்பா, கேரட்டே போதும். வீர், நீ கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடுப்பா. நான் நல்லா தான் இருக்கேன். அப்படி இல்ல தாத்தா, உங்க உடம்பு இப்படி இருக்கும்போது என்னால எப்படி விளையாட முடியும்? நீ ரொம்ப நல்ல பையன்பா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் உன்ன மாதிரியே ஒரு இப்ப நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். நீங்களாம் வெளியே போய் விளையாடுங்க. இம்லி, எனக்கு விளையாடுறதுக்கு விருப்பமே இல்ல. உங்க 3 பேருக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? தாத்தாக்கு உடம்பு முடியாம இருக்கு. அதனால என்னாலலாம் விளையாட முடியாது. தாத்தாவுக்கு உடம்பு முடியலையா? ஏன் என்ன ஆச்சு? தாத்தாவுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனாலதான் இப்படி ஆகுது. வயசானாலே உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கும். அவ்வளவுதானே. இப்ப பாருங்க, அவரை உடனே நான் சரியாக்கிடுறேன். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும் டம் டம் ஆடும். இனிமே தாத்தாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க நாம போய் விளையாடலாம். இப்ப என்னோட உடம்பு முழுசா சரியாயிடுச்சு. வீர், நான் மார்க்கெட்டுக்கு போய் தேவையானதை வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, அவர் யாரு? அவர் தான் நம்ம தாத்தா. இம்லி தானே சொன்னா அவருக்கு வயசாகிறதுனால உடம்பு சரியில்லாம போகுதுன்னு. அதனாலதான் அவரை நான் இளமையா மாத்திட்டேன். இனிமே அவருக்கு எந்த நோயும் வராது. தாத்தாவை இப்ப பார்க்க ரொம்ப சூப்பரா இல்ல? நான் கூட போய் எங்க தாத்தா அவரோட சின்ன வயசுல எப்படி இருந்தாருன்னு பார்க்க போறேன். நான் சட்டுன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். இம்லி, தாத்தாவை யாராவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அவரை பார்க்கணும். பாஸ், இது என்ன கண்ணு? இந்த கண்ணு வைரஸ் போல ஷூட் பண்ற கண்ணு. இதுல எப்பேற்பட்ட வைரஸ் இருக்கு தெரியுமா? இது அந்த வீரோடைய உடம்புக்குள்ள போன உடனே இன்டர்னல் சேவிங் சிஸ்டம் அதை ஃபெயில் ஆக்கிடும். அவனுடைய உடம்புல சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஃபைட் பண்றதுக்கு விதவிதமான சூட்ஸும் ஆயுதங்களும் இருக்கு. அது வீர் கமாண்ட் கொடுத்தாதான் வெளியில வரும். ஆனா இந்த வைரஸால அவன் கொடுக்கிற கமாண்ட்ஸ் அந்த சூட்டு மேலயும் ஆயுதங்கள் மேலயும் செயல்படாது. அதுக்கப்புறம் அவன் எப்படி மாறுவான் தெரியுமா? எந்த சூட்டும் இல்லாம எந்த ஆயுதமும் இல்லாம மாறிடுவான். பாஸ், நீங்க ஜீனியஸ். நீ இந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போய் உன்னுடைய வேலைய முடிச்சிரு. தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ. எங்க போயிட்டு இருக்க? நான் துணி துவைக்கிறத பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன் பாஸ். அதை இப்போ முடிக்கலான்னு போறேன். என்னது? உன் துணி அப்புறமா துவச்சுக்கலாம். முதல்ல இந்த ஜெல்லி வைரஸ வீரோடைய உடம்புல செலுத்திடு. அதுக்கப்புறம் அவன் நார்மல் ரோபோட்டா மாறிடுவான். அப்படியே அவனை இங்க தூக்கிட்டு வந்துரு. இங்க பாரு, குறி பார்த்து ஷூட் பண்ணணும். தெரியாதனமா மனுஷங்க உடம்புல இது பட்டுச்சுன்னா பட்டவங்க உடம்பு மேல அரிப்பு ஏற்பட்டு அவங்க அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னோட குறி எப்பவும் தப்பாது பாஸ். சொல்றத கேளு. டிம்பக்டு, என்ன பண்ணி வச்சிருக்க? நான் உன்னை அரிக்குதே, அரிக்குதே. அதோ அதை காட்டுங்க பாப்போம். அடடா, எங்கப்பா போனாரு? அதான் இருக்காரு. இவர் இல்லையே. இங்க இருந்து எஸ்கேப். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? உனக்கு என்ன பண்ற பாரு. சும்மா விட மாட்டேன் உன்னை. நல்லா வாங்கிக்கோ. சாரி, தெரியாம பட்டுச்சு. இனிமே இப்படி பண்ணுவியா? அரிக்குதே, முடியலையே. ஆமா, நம்ம தாத்தா எங்க போயிட்டாரு? அங்க பாத்தியா வீர், அங்க எதையோ வாங்கிட்டு இருக்காரு. அதுதான், அதேதான். எடுங்க. வீர், இம்லி, என்ன ஒரு மாதிரியா என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க.
இது இது எப்படி நடந்தது? இது ஜிண்டுவோட மேஜிக் தாத்தா. யாராவது உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க வீட்டுக்கு போகலாம். ஜிண்டு, நான் மறுபடியும் இளமையா மாறினதை என்னால நம்பவே முடியல வீர். சரி அது போகட்டும், நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்போ உங்களை பார்த்தா தாத்தான்னு கூப்பிடணும்னு தோணல, அங்கிள் தான் கூப்பிடணும்னு தோணுது. உங்களோட சந்தோஷம் இதோட முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கண்ணீர் நதியா ஓட போகுது. சாரி, டோன்ட் மைண்ட். எனக்கு ஒன்னும் ஆகல எமிலி. இவனோட கன்னுல பவரே இல்ல. இதோட பவர் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். தாத்தா, இங்க என்ன எல்லாரும் போயிடுங்க. பிங்க் சூட் ஆன். மிஸ்டர் சூட் ஆன். ட்ரில் சூட் ஆன். வீர், உன் உடம்புல அவன் கன்னை வச்சு ஜெல்லி பால பயன்படுத்தி இருக்கான். உன்னோட கமாண்ட் பவர்ஸ் எல்லாத்தையுமே அவன் கரெக்ட் பண்ணிட்டான். உன்னோட சிஸ்டம் எல்லாம் கரெக்ட் ஆன காரணத்தினால நீ கமெண்ட் பண்ணாலும் அது வேலை செய்ய மாட்டேங்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சாதாரண ரோபோட்டை நாம எடுத்துட்டு போகலாம். என்ன தைரியம் இருந்தா என்னோட வீரை நீங்க தொடுவீங்க? உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என் வீரை தொடுற அளவுக்கு? இனி பிரச்சனையே இல்ல. ரோபோட்ஸ கூப்பிட வேண்டியதான். இதோ ரெடியா இருக்கு. இம்லி, நீ தாத்தாவை பாத்துக்கோ, நான் இவங்கள போய் பாத்துக்கிறேன். முடிஞ்சது. Magnetic power on. வீர், இப்போ உன்னோட ஆட்டம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்னோட ஆட்டம் தான்.
எனக்கு உன்னோட சிரிப்பை சுத்தமா பிடிக்கல. வீர், இனிமே உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது, உங்க தாத்தாவால கூட. மேட் மேக்ஸ், நீ போடுற கணக்கு எப்பவுமே தப்புதான். எந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்தாலும் வீர காப்பாத்த நான் கட்டாயமா வருவேன். தாத்தா, நீங்க சரியான நேரத்துக்கு தான் என்ட்ரி கொடுத்திருக்கீங்க. உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஷேக்கன் கொடுக்கறியா? நீ கொடுக்க மாட்டல. பாஸ் இங்க பாருங்க, எங்க தாத்தா எவ்வளவு இளமையா இருக்காருன்னு. தாத்தா, இவர் தான் பாஸோட தாத்தா. உங்களை கூட இவன் இளமையா மாத்தி இருக்கானா? ஓஹோ, ஜிண்டு எங்க எல்லாரையும் நீ பழையபடி சீக்கிரமா மாத்து. எதுக்காக நீங்க அவசரப்படுறீங்க? வா ஃப்ரெண்ட், நாம 2 பேரும் போய் இந்த ஊரை நல்லா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலாம். நாங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களை மாத்துங்க.